டுடேஸ் சமையல் கேரட் பீன்ஸ் பாசிப்பருப்பு வச்சு செய்கிற ஒரு பொரியல். இது வந்து லால்குடி சைடு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி செய்வாங்க. ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான மெத்தட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய கேரட் பீன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு பச்சையாகவே கேரட் பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடயே ஊற வச்சு இருக்க பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் தாளித்து எடுத்தால் நமக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும். தேவையான அளவு சால்ட்டு போட்டு வேக வைக்க போகிறேன். மூடி வச்சு வேக வைக்கலாம். கேரட் பீன்ஸு பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளித்து விட வேண்டியதுதான். இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் ஒரே ஒரு சிகப்பு மிளகாய், வேக வச்சுருக்க கேரட் பீன்ஸு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக தேங்காய் பூ தூவி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நமக்கு டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிரும். சிம்பிள் அண்ட் டேஸ்டி கேரட் பீன்ஸ் பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.